இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாய் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த நாட்கள் ஒரு பண்டிகையின் நாட்கள். உலகமெங்கும் ஜனங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற மாதம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள், நினைவு கூறுகிறார்கள். நாம் எப்படி இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம், நினைவு கூறுகிறோம், அல்லது இந்த கிறிஸ்துவின் பிறப்பை எப்படி நாம் ஜனங்களுக்கு அறிவிக்கிறோம், அல்லது இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட இந்த வார்த்தை கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் கொடுத்தாயிற்றது என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது. அவர் கொடுக்கப்பட்டாயிற்று என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது. எப்போ கொடுக்கப்பட்டாயிற்று? ஆதி ஆகமத்திலே நம்ம பார்க்கும் பொழுது, ஆதாம் ஏவாள் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட பொழுது, அப்போவே அவர்களை மீட்டெடுப்பதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக அந்த குமாரன் கொடுக்கப்பட்டாய்விட்டது. அதுதான் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய், பரிசுத்தவான்கள் மூலமாய் தேவன் முன்னறிவித்து கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் முன்னறிவித்து கொண்டு வந்தார். எப்படிப்பட்ட பாலகன் நமக்கு கொடுக்கப்பட்டார், எப்படிப்பட்ட கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார் என்று நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நாட்களில் நம்ம பார்த்தோன்னா வீட்டில் குடில்கள் ஏற்படுத்துவாங்க. அதில் ஆமாம், முக்கியமாக அந்த குடிலில் மெயினான கேரக்டர் யார் தான்? பேபி ஜீசஸ் தான். பேபி ஜீசஸ் இல்லைன்னா அதை ஏற்படுத்தின குடிலே வேஸ்ட்டு, அது ஒரு சாதாரண ஒரு இதாக மாறிவிடும். ஆமாம். அப்போது இன்றைக்கு அநேகர் நம்புகிறது பேபி ஜீசஸை தான் பார்க்குறாங்க, பேபி ஜீசஸ் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வழிபடுகிறார்கள். இன்றைக்கும் அநேக சபைகளிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்துவை அவர்கள் ஒரு குழந்தையாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அது உண்மை. ஒரு குமாரன், ஒரு பாலகன் நமக்கு பிறந்திருக்கிறார், நமக்கு பிறந்தார். ஒரு பாலகனாய், ஒரு குழந்தையாய் பிறந்தது அவர் உண்மை. ஆனால் அவர் பாலகனாதான் அவர் இருந்தாரா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். ஆமென். ஒரு குமாரனாகவே, ஒன்றும் அறியாத ஒரு குழந்தையாகவே அவர் இருந்தாரா அப்படின்னா அது அல்ல உண்மை. அவர் எப்படிப்பட்ட பாலகனாய் இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்தார் என்று இன்றைக்கு அநேகருக்கு இந்த சத்தியம் புரிகிறது இல்லை. ஆமென். புரிந்தா இந்த கிறிஸ்துவின் பிறப்பை அவர்கள் வேறு விதமாய் கொண்டாடுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம், இந்த கிறிஸ்து எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டார் என்று நாம் பார்ப்போமானால், ஆமென், லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது, லூக்கா 2:11 தூதனானவர் மெய்ப்பர்களுக்கு நற்செய்தியை அவர் கொடுக்கும் பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, தேவ குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லுகிறதை காட்டிலும், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ஒரு இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் ஒரு இரட்சகர், அவர் ஒரு இரட்சகர். அந்த இரட்சகர் என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்ட இரட்சகர்? மத்தேயு 1ஆம் அதிகாரம்
21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிக்கிறவர். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற அவர் இரட்சகர். ஆமென், ஹல்லேலூயா. பாவங்களை நீக்குகிற, விடுவிக்கிற, பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து விடுவிக்கிற ஒரு இரட்சகர் நமக்கு அவர் பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாரும் அவருடைய போதனையை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, அவர் இரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகிய கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆமென். அந்த சமாரிய ஸ்திரீ ஊருக்குள்ளே போய் என்னோடு பேசின அந்த நபரை பாருங்கள், அவர் மேசியாவா, மேசியாதானா, நீங்கள் பாருங்க, நான் பேசின வரைக்கும் அவர் மேசியாவா எனக்கு அவர் காணப்பட்டார் என்று சொல்லப்பட்ட பொழுது, இந்த ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் பேசுகிறார்கள். அவரிடத்தில் அவர்களுக்கு உபதேசித்து சொன்ன பொழுது அந்த உபதேசத்தை கேட்ட அந்த சமாரியா நாட்டைச் சேர்ந்த ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், அவர் உண்மையாகவே உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவர் உண்மையாகவே அவர் உலக இரட்சகர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பாலகனாய் பிறந்தது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு அவர் இரட்சகராய் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் இந்த கிறிஸ்துவின் பிறப்பை எப்படி கொண்டாடுகிறோம்? உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று கொண்டாடுகிறோமா, இன்னும் ஒரு பாலகன் நமக்கு பிறந்திருக்கிறார் என்று நாம் கொண்டாடுகிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. உலக இரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறார். உலகத்தை இரட்சிக்க அதிகாரம் படைத்தவர் அவர் பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் அன்றி வேற யாருக்கும் விடுதலை இல்லை, இரட்சிப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இரட்சகர் நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அதுதான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பேதுரு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஆமென். அவராலே அன்றி வேற இரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி, அவர் ஒருவரால் மாத்திரம்தான் ரட்சிக்க முடியும். இந்த உலகத்தை ரட்சிக்க ஒரே ஒரு வல்லவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. தூதன் சொன்னது உண்மைதான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பாலகனாய் தான் அவர் பிறந்தார். ஆமென். ஆனால் அவர் உலக இரட்சகராய் அவர் உலகத்துக்கு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த அறிவு அநேகருக்குள்ளே இருக்கிறதில்லை. அதனால தான் இன்றைக்கும் குடில்களை ஜோடித்து குடில்களுக்குள்ள பேபி ஜீசஸை வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். எப்படிப்பட்ட இரட்சகர் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லை. ஜனங்கள் எல்லாருமே இந்த கிறிஸ்துவை ஒரு சாதாரண ஒரு பிறப்பாகவே அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர் எப்படிப்பட்டவராய் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார் என்று அவர்கள் கண்டுகொள்வார்களானால், நான் சொன்னது போல இந்த கிறிஸ்துவின் பிறப்பை அவர்கள் வேறு விதமாக என்ன செய்வாங்க, கொண்டாடுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்தார், எப்படிப்பட்டவர், நமக்கு கொடுக்கப்பட்ட பாலகன் எப்படிப்பட்டவர் என்று தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமாய் ஒரு சந்தோஷமாய் இருந்தது. உலகம் உண்டாக்கப்பட்டு
எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பதாக இந்த கிறிஸ்து, இந்த பாலகன் நமக்கு கொடுக்கப்பட்டார். இந்த பாலகன் கொடுக்கப்பட்டதுனால இந்த ஜனங்கள் அவரை ஒரு பாலகனாகவே இன்றைக்கும் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த வேத வசனம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. இதை தியானிக்கிறவருடைய கண்களை தேவன் திறக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னா ஆதி முதல் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது முதல், உருவாக்கப்பட்டதே யார் மூலமாய் உண்டாக்கப்பட்டதுன்னா இந்த பாலகன் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. இந்த கிறிஸ்து மூலமாக தான் அது உருவாக்கப்பட்டது. அவரால் அன்றி இந்த உலகமே என்ன செய்யலை, உருவாக்கப்படவில்லை. அன்றைக்கு அநேக கிறிஸ்துவின் பிறப்பை எப்படி கொண்டாடுகிறார்னா, ஒரு மரியாளின், ஒரு ஜோசப்பினுடைய குமாரனாய் தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சிருஷ்டிகராய் ஜனங்கள் அவரை பார்க்கிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நாம இந்த கிறிஸ்துவை எப்படி இவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடுகிறோம்னா, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரே அவர்தான். அவர்தான் சிருஷ்டிகர். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 1:3 அவ்வளோ அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாய், அவராலே அன்றி, ஆமென், ஹல்லேலூயா, உண்டாகவில்லை. அவர் மூலமாய் தான் எல்லாமே, இந்த உலகமே என்ன செய்தாயிற்று, உண்டாயிற்று. அதற்கு முன்பதாக உண்டான எல்லாம், சகலமும், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நம்முடைய கண்கள் காண்கிற எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆமென். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி அதற்கு பின்பதாக ஒரு பாலகனாய் அவர் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார். அவர், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த சத்தியத்தை ஜனங்கள் அறிய வேண்டும். ஆமாம், ஏதோ இடையில அவர் வந்தார், நம்மளை விடுவிக்க வந்தார், ரட்சிக்க வந்தார், நம்மளை குணப்படுத்த வந்தார், ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தார் என்று ஜனங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமென். அவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டிய சுவிசேஷம் என்னவென்றால், ஆமென், ஒரு சிருஷ்டிகராய் அவர் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். அவராலே அன்றி இந்த உலகம் உண்டாக்கப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ பாதியில் உருவான தேவன் அல்ல. ஆமாம், சில இடத்துல சும்மா ஒரு இதை பிடிச்சி உட்கார வச்சா அவங்க கடவுளாக மாறிடுவாங்க அந்த நேரத்தில் இருந்து. ஆமென். ஒரு மரத்தை சுற்றி துணியை கட்டிட்டாங்கன்னா அன்னையிலிருந்து அந்த மரம் எதுவாக மாறிடும், கடவுளாக மாறிடும். அதே போல் திடீர்னு முளைத்த புல் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய் தானே அனைத்துமே உண்டாக்கப்பட்டது. நாம் உண்டாக்கப்பட்டது யாவருமே அவர் மூலமாய் தான் நம்ம உண்டாக்கப்பட்டோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டோம் என்பதை நாம் அழுத்தி சொல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது 1:15 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தத்ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனமானாலும், ஆமென், கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகம், இது எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது அவரை கொண்டு, அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. அதுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இது யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? அவருக்காகவே. எல்லா அதிகாரம், எல்லா துரைத்தனங்கள், எல்லா கணமும், எல்லா காரியங்களும் யாருக்காக? இந்த கிறிஸ்துவுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு பிறந்த இந்த பாலகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அந்த ஒரு பாலகனுக்குள்ளே நாம் கொண்டாடுகிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த உலகம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவராலே அன்றி இந்த உலகம் அசையாது.
ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகம் தன்னைத்தானே சுற்றி ஒரு கோட்டுக்குள்ளே சுற்றி வருகிறது என்றால் இது அவராலே உண்டானது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதிகாரங்களானாலும் துரைத்தனங்களானாலும், ஆமென், கர்த்தத்துவமானாலும் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு சிருஷ்டிகர் நமக்கு பாலகனாய் அவர் கொடுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ள சிருஷ்டிகர். ஏதோ ஒரு சாதாரண ஒரு சிருஷ்டிகர் அல்ல. இன்னைக்கு கடவுள்னு சொல்றவன்லாம் ஜனங்களை ஏமாத்தி திரிகிறான். நான் பாத்தியா இதை உண்டாக்கிட்டேன், அதை உண்டாக்கிட்டேன், எனக்குள்ள இருந்து இதை கொண்டு வந்துட்டேன், அதை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் கொண்டு வந்தவன்லாம் இன்னைக்கு மரித்து போய்விட்டான். ஆமென். அவனை கொண்டு வந்தவனை காப்பாற்ற முடியல. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுடைய மரணத்தை பார்த்தோன்னா பரிதாபமாக இருக்கும். வியாதிப்பட்டு மரித்து போனார்கள். ஆனால் என் கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென். எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. அதிகாரங்களானாலும் துரைத்தரங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் சிங்காசனங்களானாலும் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிகர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஒரு சிருஷ்டிகர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் கொண்டாடுகிற இயேசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். ஒரு சாதாரண ஒரு பேபி ஜீசஸை நான் கொண்டாடலை. நான் கொண்டாடுகிறது அதிகாரமுடையவரை நான் கொண்டாடுகிறேன். துரைத்தனங்களை உடையவரை நான் கொண்டாடுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா கர்த்தத்துவம் உடையவரை நான் கொண்டாடுகிறேன். எல்லாம் அவராலே அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவரை நான் கொண்டாடுகிறேன். அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ரொம்ப அருமையாக அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டு இருக்கிறது. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரெண்டாவதாக ஆண்டவர் எதற்காக இந்த பாலகன் நமக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்னா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த பிராக்கெட்டில் குமாரனாகிய அப்படின்னு சொல்லி இருக்கு. குமாரனாகிய அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. 20வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல பாவ மன்னிப்பை அவர் நமக்கு உண்டாக்கினார். இந்த பாலகன் எதற்கு அவர் பிறந்தார் அப்படின்னா, பாவ மன்னிப்பை உண்டாக்குவதற்காக அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். பாவ மன்னிப்பை கொண்டு வரும்படியாய், ஆத்தும மீட்பை கொண்டு வரும்படியாய், சரீரத்தில் ஒரு மீட்பை கொண்டு வரும்படியாய், ஆவியிலே ஒரு மீட்பை கொண்டு வரும்படியாய் இந்த குமாரன் என்ன செய்யப்பட்டார்? கொடுக்கப்பட்டார். ஆமென். அவருடைய இரத்தத்தினால தான் இந்த மீட்பு, இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. அவருடைய இரத்தம் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் மீட்பு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால தான் மீட்பு உண்டு. அந்த இரத்தம், அந்த மீட்பு எதை நமக்கு கொடுக்கிறதுனா, ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லி 12வது வசனத்தில் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பலியாய் அவர் பிறந்தார். அவர் பாலகனாய் பிறந்தது உண்மை. ஒரு குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டது உண்மை. அவர் குமாரனாய் கொடுக்கப்படவில்லை, ஒரு ஜீவாதார பலியாய் நமக்காக கொடுக்கப்பட்டார்.
ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஜீவாதார பலியாக நமக்கு அவர் கொடுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஆமென், எப்படிப்பட்ட பாலகன் நமக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்டவராய் பாலகனாய் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்றால், பரிந்து பேசுகிற ஒரு பாலகனாய், ஒரு குமாரனாய் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். ஆமென். தேவனிடத்துக்கும் மனுஷனிடத்துக்கும் நடுவே நின்று, ஆமென், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய கிரியைகளுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு கிருபாதார பலி. ஆமென், ஹல்லேலூயா. பரிந்து பேசுகிற ஒரு தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக பரிந்து பேசுகிறவர், வேண்டுதல் செய்கிறவர். நம்ம அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு பாலகன், ஒரு குமாரன் நமக்கு அவர் கொடுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். மனுஷன் நமக்கு பரிந்து பேசுகிறேன்னு சொல்லுவான், ஆனால் அவன் எப்பவும் பரிந்து பேச மாட்டான். ஆமென். ஒரு காரியத்துக்காக ஒரு இடத்துல போய் அவருக்காக இதை செய்யுங்க, அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அவன் பேசுவான். திரும்பியும் பேச சொல்ல, உனக்கு வேறு வேலையே இல்லை, எத்தனை தடவை தான் நான் உனக்காக இந்த காரியத்தை செய்கிறது அப்படின்னு சொல்லி அழுத்து கொள்வார்கள். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவனுடைய வலது பார்சத்தில் நித்தமும் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவுதான் நம்ம அவரை காயப்படுத்தினாலும் நமக்காக பரிந்து பேசுகிறவர். மனுஷனை நம்ம காயப்படுத்திட்டு எனக்காக பரிந்து பேசினா பேச மாட்டான். நீ எனக்கு செய்த காரியங்களுக்கு நான் ஏன் உனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பாலகன் குமாரன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், எவ்வளவுதான் அவரை விட்டு நம்ம பிரிந்து போனாலும், எவ்வளவுதான் நம்ம அவரை மறுதளித்தாலும், எவ்வளவுதான் நம்ம அவரை காயப்படுத்தினாலும், எவ்வளவுதான் அவருடைய முகத்தில் நம்ம துப்பினாலும், ஆமென், ஹல்லேலூயா, நாம் விலகி போனாலும் நமக்காக பரிந்து பேசுகிற தகப்பன் அவர். ஒருவரும் கெட்டு அழிந்து பாதாளத்துக்கு போகக்கூடாது என்பது அவருடைய நிச்சயமான எண்ணம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி போய்விடக்கூடாது என்பதற்காக, அந்த கிருபையை பிதாவினிடத்திலிருந்து பெற்று கொடுப்பதற்காக நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். இன்னும் ஒரு விசை ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை. ஆண்டவர் உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஓமையை சொன்னார், ஒரு மரத்தை குறித்து ஓமையை சொன்னார், தோட்டக்காரனை குறித்து. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கனி கொடுக்காத மரத்தெல்லாம் வெட்டு என்ன செய்யணும், அக்கினியில் போடணும் அப்படின்னு சொல்லி தோட்ட எஜமான் சொல்லும் பொழுது தோட்டக்காரர் சொல்லுவார், இன்னும் ஒரு வருஷம் பார்ப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் அதற்கு வெட்டி நான் என்ன செய்கிறேன், அதை பக்குவப்படுத்துகிறேன், அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன், நல்லா எரு போடுகிறேன். ஆமென், இன்னும் ஒரு வருஷம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமென், தன்னுடைய வேலையை அந்த இடத்துல ஒரு ஊமையாய் அவர் நமக்கு சுட்டி காட்டினார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் செய்த அக்கிரமத்துக்கு நம்ம இந்த இடத்துல நிற்கிறதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. நம்ம இடத்துல இருந்த அநீதியான சிந்தைகளுக்கு நாம் இந்த இடத்துல வேதத்தை தூக்குவதற்கு நம்ம தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் தேவன் நமக்கு பரிந்து பேசினதுனாலே இன்றைக்கு நாம் கிருபையா இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எப்படிப்பட்ட குமாரன்? பரிந்து பேசுகிற குமாரன், பரிந்து பேசுகிற குமாரன். உங்களுக்காக, எனக்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததிக்காக, இந்த சபைக்காக பரிந்து பேசுகிற குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த குமாரனை ஆண்டவர் தந்ததுக்காக நம்ம நன்றி சொல்லுவோமா? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்ப்பா,
நீங்க எங்களுக்காக பரிந்து பேசலைன்னா நாங்க எங்களுடைய நீதியினால் இந்த இடத்துல நிற்க முடியாது ராஜா. ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களிடத்துல எங்களுக்காக பரிந்து பேசவில்லை என்றால் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே பலத்துல நாங்க நிற்க முடியாது ராஜா. உங்க சுத்த கிருபை ஆண்டவரே, நீங்க பரிந்து பேசினதுனால நாங்க நிற்கிறோம். நீங்க பரிந்து பேசினதுனால நாங்க நிற்கிறோம் ஆண்டவரே. நீங்க பரிந்து பேசுகிறதுனால நாங்க நிற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எப்படிப்பட்ட குமாரன் கொடுக்கப்பட்டார்? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். உனக்கு கொடுக்கப்பட்ட, உனக்காக பிறந்த பாலகன் எதினால் விசேஷித்தவர். உனக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் எதினால் விசேஷித்தவர். இந்த உலகத்தில் 1000 தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் எனக்காக பிறந்த பாலகன் எதினால் விசேஷித்தவர். எனக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் எதினால் விசேஷித்தவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ எங்களுக்கு இப்படி ஆணையிட, நீ எங்களுக்கு கட்டளையிட, உனக்கு இவ்வளவு அதிகாரத்தை ஆளுகையை கொடுத்திருக்கிற உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். ஆமென். 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. என் நேசர் 10,000 பேர்களில் சிறந்தவர். எல்லா பாலகனை போல அந்த பாலகன் பிறக்கவில்லை. உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையை போல ஒரு குழந்தையாய் என் தேவன் பிறக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் பிறந்த எல்லா ஆண் குழந்தையை போல ஒரு குமாரனாய் அவர் கொடுக்கப்படவில்லை. அவர் 10,000ங்களில் சிறந்தவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் 10,000ங்களில் சிறந்தவர். இருக்கிற தேவர்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவர்களுக்கெல்லாம் அவர் தேவனானவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒரு சாதாரண பாலகனாய் கொடுக்கப்படவில்லை. அவர் தேவாதி தேவனாய், ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரர், ஆமென், இது சாலமோன் சொல்றாரு. அவங்க தகப்பன் தாவீது என்ன சொல்றாரு கேட்போம். 45ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில், எல்லா மனுப்புத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா மனுப்புத்திரரிலும் நீர் எப்படிப்பட்டவர்? மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய அழகுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உம்முடைய ரூபத்துக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு அழகு உள்ளவர், அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. அவர் வாயை திறந்தா கிருபை வரும். அவர் வாயை திறந்தா ஜீவன் வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். காற்றை பார்த்து இறையாதேன்னா இறையா. கடலை பார்த்து அமைதலாயிருன்னா என்ன செய்யும்? அது அமைதலாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அதிகாரமுடையவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. சௌந்தரியம் உள்ளவர். அவர் சௌந்தரியம் உள்ளவர், அவ்வளவு அழகுள்ளவர். அந்த அழகுள்ள பாலகன் நமக்கு கொடுக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? நம்ம அந்த கேடு அடைந்ததுனாலே, நம்முடைய பாவத்தினாலே நம்முடைய அழகு நம்மளை விட்டு எடுபட்டு போனது. நம்முடைய மகிமை நம்மை விட்டு எடுபட்டு போனது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் அந்த கேடு அடைந்தவர்களாக உலகத்தில் இருக்கிறவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மாறிவிட்டோம்.
ஆமென், ஹல்லேலூயா. அந்த உலகத்துக்கு ஒப்பான சாயலில் இருந்து நம்மை திரும்ப தேவ சாயலுக்கு கொண்டு வரும்படியா, எப்படி தேவன் நம்மை உருவாக்கும் பொழுது நம்முடைய சாயலிலே மனிதனை உருவாக்குவோமாக என்று சொன்னாரோ, அதே சாயலுக்கு திரும்ப நம்மை கொண்டு வருவதற்காக, தேவ சாயலுக்கு கொண்டு வரும்படியா, ஆமென், ஹல்லேலூயா, அவர் சௌந்தரியம் உள்ளவராய், அழகுள்ளவராய், 10000ங்களில் சிறந்தவராய் இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்ட பொழுது அந்த கேடடைந்தவராய் இருந்தார். அவரை பார்க்க என்னல அழகும் இல்லை, ரூபமும் இல்லை, அவரை பார்க்க முடியாதபடிக்கு அந்த கேடு அடைந்தவராய் அவர் காணப்பட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எதற்காக அந்த சௌந்தரியவான் கொடுக்கப்பட்டார் என்றால், நம்மளை சௌந்தரியவானாய் மாற்றும்படியா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கிருபையை பெருக பண்ணும்படியாய், நம்மை வாழ பண்ணும்படியாய், நம்மை மகிமையடைய பண்ணும்படியாய் இந்த பரிசுத்தவான், இந்த சௌந்தரியவான் நமக்காக கொடுக்கப்பட்டார். இந்த 10000ங்களில் சிறந்தவர் நமக்காக அவர் கொடுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. 10000ங்களில் ஒருவராய் அல்ல, 10000ங்களிலும் சிறந்தவராய் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் அவரை மேலாக உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எப்படி பிரயாசப்படணும்னா, கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். கீழ்ப்படிந்து யாருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏன்னா அவர் 10000ங்களில் சிறந்தவர். ஆமென். 10000ங்களில் ஒருவர் அல்ல. ஆமென். எல்லா சிறந்தவர்களிலும் ஒருவராய் நாம் அவரை எடுத்து விட முடியாது. அவர் 10000ங்களில் சிறந்தவர். யாருக்கும் அவர் ஒப்பற்றவர். ஆமென். அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருக்குள்ளதான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட முடியும். அவரால் தான் நம்ம மீட்பை அடைய முடியும். அவரால் தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். அவருடைய நாமத்தினால தான் முடங்கும். அவருடைய நாமத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிங்க. ஆமென். அப்போ கீழ்ப்படியும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் சேர்த்துக்கொள்ளப்பட தெய்வம் நமக்கு உதவி செய்வார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எப்படிப்பட்ட பாலகன் பிறந்தார், எப்படிப்பட்ட குமாரன் கொடுக்கப்பட்டார்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் இந்த இடத்துல ஜனங்களுக்கு ஊமையாய் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஊமையாய் சொன்ன காரியம், எப்படிப்பட்டவராய் அவர் வெளிப்படுகிறார் என்று 10 கன்னிகைகளை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். புத்தி இல்லாத கன்னிகளுடைய எண்ணெய் குறைவுபட்டதுனால தீவெட்டி அணைகிறது. புத்தியுள்ள கன்னிகைகள் எண்ணெயை அவங்க சேர்த்து வைக்கிறதுனால மணவாளன் வருகிற வரைக்கும் அவர்களுடைய தீவெட்டி எரிகிறது. மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் அவர்களை எடுத்து கொண்டு போய்விட்டார்.
இதுதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அது எப்படிப்பட்ட பாலகன்னா, ஒரு மணவாளன் என்கிற பாலகன். மணவாட்டியை தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுகிற ஒரு மணவாளன் நமக்கு கொடுக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மணவாளன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒரு மணவாட்டி. நாம் மணவாளனுக்காக நம்மை அலங்கரித்து கொள்கிறவர்களாய் நாம் இருக்கணும். காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அதை எதிர்பார்க்கிறவர்களாய் நாம் இருக்கணும். மணவாளனை நேசிக்கிறவர்களாய் இருக்கணும். மூன்றாவது, மணவாளனுக்கு ஏற்றவர்களாய், பிரியமானவர்களாய், பரிசுத்தவான்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. சுத்தமும் மெல்லிய வஸ்திரம், பரிசுத்தம், அதுதான் பரிசுத்தம். ஆமென். அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி அவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்னுடனே. ஆமென், ஹல்லேலூயா. இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆமென். இது தேவனுடைய சத்தியமான வசனங்கள். ஒரு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு மணவாளன் யார்? இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மணவாளனாய் அவர் இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்கப்பட்டார். மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்கு, மணவாட்டியை தெரிந்தெடுப்பதற்கு, மணவாட்டியை பரிசுத்தப்படுத்துவதற்கு, மணவாட்டியை விழிப்புள்ளவர்களாய் மாற்றுவதற்காக இந்த மணவாளன் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பாலகன் எதற்காக பிறந்தார்? இந்த குமாரன் எதற்காக கொடுக்கப்பட்டார்னா, என்னை மணவாட்டியாகிய என்னை அவரிடமாய் சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் பிறந்தார். என்னை மணவாட்டியாக என்னை அவரிடமாய் அணைத்து கொள்ளும்படியாய், அந்த திருமண விருந்தில் நான் பங்கெடுக்கும்படியாய், என்னை அதற்கு பாக்கியவானாய் மாற்றும்படியாய் இந்த குமாரன் எனக்காக அவர் கொடுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மணவாளனை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். மணவாளனுடைய வருகை எதிர்பார்க்கிறவர்கள் அவருடைய மணவாளனுடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், தங்களுடைய வஸ்திரங்களை கரைபடாமல் காத்து கொள்ளுகிறவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், தீவெட்டி அணையாதபடிக்கு தங்களுடைய தீபங்களை எரிய விடுகிறவர்கள், தங்களுடைய அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த மணவாளனோடு அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாலகன் ஒரு பிறந்தார் என்பது ஒரு பாலகனாய் பிறக்கல, எனக்கு ஒரு மணவாளனாய் அவர் பிறந்தார். என்னை சேர்த்து கொள்ளுகிற ஒரு மணவாளனாய் அவர் பிறந்தார். என்னை சீக்கிரமாய் வந்து எடுத்து கொள்ளப்படுகிற ஒரு மணவாளனாய் அவர் பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க ஆமென் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு மணவாளன், நீர் என்னுடைய மணவாளன், நீர் என்னுடைய மணவாளன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். இந்த பாலகன் எதற்கு கொடுக்கப்பட்டார் தெரியுமா? ஒரு மணவாட்டியின் மேலே ஒரு மணவாளன் எவ்வளவு மகிழ்ச்சியாய், நேசமாய், அன்பாய் இருக்கிறாரோ அந்த அன்பை என் மேலே வெளிப்படுத்துவதற்காக இந்த பாலகன் பிறந்தார். ஒரு குமாரன் எதற்காக கொடுக்கப்பட்டார்னா, ஒரு மணவாட்டியின் மேலே இருக்கிற நேசத்தை மணவாளன் எப்படி வெளிப்படுத்துகிறாரோ அதே போல என் மேலே வெளிப்படுத்துவதற்காக அவர் பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார்.
ஆமென். எதற்காக கொடுக்கப்பட்டார் அப்படின்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. இந்த அதிகாரம் எதற்கு தெரியுமா? இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதற்கு. ஆமென். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது, ஜான் 5:22 பார்க்கும் பொழுது, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல், பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நியாயம் செய்கிற அதிகாரம் முழுவதையும் ஆமென், குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எதற்கு தெரியுமா? இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதற்கு. அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தது, அது சிருஷ்டிக்கிறதற்கு, ஆமென், உருவாக்குவதற்கு, கட்டளையிடுவதற்கு, நம்மளை ரட்சிப்பதற்கு, விளக்குவதற்கு இதுவரைக்கும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார். இனி அவர் பயன்படுத்த போகிற அந்த அதிகாரம் என்னன்னா, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இனி அவர் பயன்படுத்த போகிறது எதற்கு தெரியுமா? நியாயம் தீர்க்கிறதற்கு. இந்த பாலகன் எதற்காக இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார் தெரியுமா? எதற்காக ஒரு குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதே அதிகாரம் 5வது அதிகாரம் 27, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் பிறந்தபடியால், ஆமென், நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை அவருக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர், நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரை கண்டேன். யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவராய், நியாயம் தீர்க்கிறவராய், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அதிகாரம் நியாயம் தீர்க்கிறதற்காக எல்லாரையும், இந்த பூலகத்தில் பிறந்த எல்லாரையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. ஆமென். ஆமாம். அதை எதை கொடுத்தும் நம்ம லஞ்சம் எது கொடுத்து நம்ம நினைச்ச முடியாது. அப்புறம் எது பண்ண நம்ம செய்த ஒவ்வொரு கிரியைகளும் அவருக்கு முன்பதாக வந்து நிற்கும், நமக்கு முன்பதாக வந்து நிற்கும். மனுஷனை நம்ம ஈஸியாக ஏமாத்திடலாம், ஆனால் நீதி செய்கிற நியாயாதிபதியை நம்மளால் ஏமாற்ற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா யோவான் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றார். எதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார்? நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். நான் வந்ததே, பாலகனாய் பிறந்ததே, குமாரனாய் கொடுக்கப்பட்டதே எதற்குனா நியாயம் தீர்ப்பதற்காக. நியாயம் தீர்ப்பதற்காக தான் நான் வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறவராய் அவர் வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 42 நம்ம பார்க்கும் பொழுது, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார்.
ஆமென். அப்போஸ்தலர்கள் பேதுரு எழும்பி நின்று இதில் சொல்கிறான், ஆமென், எதற்கு ஆண்டவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், எதற்கு இந்த ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், எதற்கு இந்த சபையை தேவன் நியமித்திருக்கிறார் என்றால் அவர் நியாயாதிபதி. நியாயம் விசாரிக்க அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்கிற சாட்சியை சொல்லும்படியாய் தான் தேவன் எங்களை நியமித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த 10:42 திரும்ப ஒரு முறை எல்லாரும் நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:42, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். நம்மளை தேவன் தெரிந்தெடுத்தது, நமக்கு கட்டளையிட்டது எதுனா, நான் நியாயம் தீர்க்க வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நியாயம் தீர்க்கிற இந்த நியாயாதிபதிக்கு நாம் தப்பிக்கொள்ளவே முடியாது. ஆமென். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று இந்த நியாயாதிபதி சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட மறைச்சிட்டு அவருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நம்ம நின்று தப்பிடலாம் நம்ம நினைக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு பகலும் வெளிச்சமும் சரி. ஆமென். அதனால அவருக்கு முன்பதாக நாம் நின்று நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு கேட்போமானால் அந்த நியாயாதிபதியினிடத்திலிருந்து தப்பிக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு நியாயாதிபதியாய் அவர் பிறந்தார், ஒரு நியாயாதிபதியாய் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். மரித்த உயிரோடு இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் இனி பிறக்க போகிறவர்களுக்கும் அவர் நியாயாதிபதி. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். எபிரேயர் 1:8 பார்க்கும் பொழுது, குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியில செங்கோலாய் இருக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எப்படிப்பட்ட பாலகன் பிறந்தார், எப்படிப்பட்ட குமாரன் கொடுக்கப்பட்டார்னா, ஆளுகை செய்கிற பாலகன். ஆமென், ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா, எப்பவும் ஆளுகை செய்கிறவர், அவருடைய ஆளுகைக்கு முடிவிராது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அதிகாரத்துக்கு முடிவிராது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய் அவர் என்றென்றைக்கு அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அவரோடு கூட நாமும் இருக்க வேண்டுமானால், ஆமென், அந்த கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:, ஆமென், 15-16 நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென், 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 ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், நித்தியத்துக்கும் நம்மை ஆளுகிறவர். இந்த உலகத்தை தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் ஆளுகை அதிகாரம் படைத்த ஒரே ஒருவர் அவர்தான். அதனால தான் எல்லாமே அவர் மூலமாய் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக? நித்தியமாய் அதை ஆளும்படியாய், நித்தியமாய் அதை ஆண்டு கொள்ளும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவு நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். நித்தியமாய் ஆளுகை செய்கிற அதிகாரமுடைய தேவன் நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் இந்த பாலகனை, இந்த கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ பாலகன் பிறந்திருக்கிறார்னு விட்டுட்டு போயிட்டோம்னா, ஆமென், இந்த அதிகாரத்தில் நம்ம பங்கெடுக்க முடியாது.
ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இரட்சகர் பிறந்திருக்கா நம்ம போயிட்டோன்னா இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, பங்கெடுக்க முடியாது. அவர் மூலமாய் அவருக்கென்று உருவாக்கப்பட்டது என்று விசுவாசித்தால் இந்த ஆளுகையிலே நாம் பங்கெடுக்க முடியும். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். ஆமென். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென், ஹல்லேலூயா. வாயளவில் இந்த வார்த்தையை நாம் சொல்லாதபடிக்கு, ஆமென், இருதயத்தில் இந்த வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். என் குடும்பத்துக்கென்று, என் பிள்ளைகளுக்கென்று, என் சபைக்கென்று ஒரு பாலகன் பிறந்தா. என் சபைக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா. என் பிள்ளைகளுக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா. எனக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா. என் தேசத்துக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா. ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவர் ராஜாதி ராஜா. எல்லாமே அவர் மூலமாய் அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாலகன் ஒரு சாதாரண பாலகன் அல்ல. மற்ற தெய்வங்களைப் போல ஏதோ திடீர்னு உருவான தேவன் அல்ல. ஆதி மூலமா எல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் உண்டானவர். அவர் மூலமாய் தான் மற்றவைகள் எல்லாம், உலகம் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவர் மூலமாய் தான் என் கண்கள் காண்கிறவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான், அவராலே தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் எனக்காக அவர் பிறந்திருக்கிறார். ஆமென். அவ்வளவு கர்த்தத்துவம், அதிகாரமுடைய தேவன் அவர் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எங்க பாவங்களை மன்னிக்கிறவராய், எங்களை பாவங்களை மன்னிக்கிறவராய், எங்களை கரைதிரை ஏற்றவர்களாய் மாற்றும்படியாய் அந்த குமாரன் கொடுக்கப்பட்டதற்காக நன்றி என்று சொல்லுகிறேன். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிற இரட்சகர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். 10,000ங்களில் சிறந்தவர், எல்லா தேவர்களை பார்க்கிலும் சிறந்த தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவில்லை, அவருடைய ஆளுகைக்கு முடிவில்லை. மிக்க ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ரிகரலபா சந்தரனவேரிரபா. அவர் பெரியவர், என் தேவன் பெரியவர். எனக்கு கொடுக்கப்பட்ட பாலகன் பெரியவர். அவர் 10,000ங்களில் சிறந்தவர். எனக்கு கொடுக்கப்பட்ட குமாரன் ஆண்டவரே பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர். நாங்கள் ஆராதிக்கிற கிறிஸ்து இயேசு பெரியவர். இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய தெய்வத்தை கண்டடைய, அந்த தெய்வத்தை பாக்கியமாய் பெற்றுக்கொள்ள நீர்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு மணவாளனாய் நீர்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மணவாளனை போல எங்களை நேசிக்கிறவராய், எங்களை சேர்த்து கொள்ள ஆசைப்படுகிறவராய், அதற்காக ஓடி வருகிறவராய் ஆண்டவரே இருக்கிற தயவுக்காக நன்றி. அந்த மணவாளனை காண நாங்க ஆவலா இருக்கிறோம் ராஜா. அந்த குமாரனை பார்க்க நாங்க ஆவலா இருக்கிறோம். அந்த பரிசுத்தம் உள்ள மணவாளனை பார்க்க ஆண்டவரே நாங்க ஆவலா இருக்கிறோம் ராஜா. எங்களுடைய கண்கள் ஏங்குகிறது ராஜா. எங்க கண்கள் பூத்து போகிறது ஆண்டவரே. ஆண்டவரே உமக்காக எங்களுடைய இருதயம் ஏங்குகிறது ஆண்டவரே. அந்த மணவாளனை பார்க்க, அந்த மணவாளனோடு இணைந்து கொள்ள, அந்த கல்யாண விருந்தில் நாங்கள் பங்கெடுக்க, அந்த மணவாளனுக்கு மணவாட்டியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட ஆண்டவரே நீங்களை ஆயத்தப்படுத்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக நீர் கடந்து வந்ததுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நியாயாதிபதியாய், நியாயம் விசாரிக்கிறவராய் எங்களுக்காக நீர் கொடுக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். மனிதர்களிடத்தில் எங்களுக்கு நியாயம் இல்லை ஆண்டவரே. மனிதர்களிடத்தில் எங்களுக்கு நியாயம் இல்லை ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. எங்களுக்கு நியாயம் செய்கிற ஒரு நியாயாதிபதி உண்டு.
எங்களுக்காக அவர் கொடுக்கப்பட்டார். எங்களுக்காக ஒரு பாலகனாய் அவர் பிறந்தார். எங்களுக்கு நீதி நியாயங்களை செய்வதற்காக ஒரு பாலகன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பூலோகத்திலும் எங்களுக்கு அவர் நீதி செய்கிறவர், பரலோகத்திலும் எங்களை நியாயம் விசாரித்து அதற்கேற்ற பரிசை எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக, எங்களுடைய இருதயின் சுத்தத்திற்கு தக்கதாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய நல்ல பொக்கிஷசாலாகிய ஆண்டவரே வானத்தை திறந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, ஹல்லேலூயா. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்ற வேத வசனத்தின்படி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த சத்தத்தை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீரா? ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகையிலே நாங்கள் பங்கெடுக்க ஆண்டவரே, இந்த ஆளுகையிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க, உம்மை துதிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பாலகன், இப்படிப்பட்ட ஒரு குமாரன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மனதார நன்றி செலுகிறோம். மற்றவர்கள் ஆண்டவரே கொண்டாடுகிற விதமாய் நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடக்கூடாது ராஜா. ஒரு பெரிய உலகத்தின் சிருஷ்டிகர் எனக்காக கொடுக்கப்பட்டார்னு நான் கொண்டாடணும். ஆமென். எனக்கு ஒரு மணவாளன் கொடுக்கப்பட்டார் என்று கொண்டாடணும். என் பாவத்தை மன்னிக்கிற கிறிஸ்து எனக்காக கொடுக்கப்பட்டார் என்று நான் கொண்டாடணும். ஆமென். எனக்காக பரிந்து பேசுகிறவர் கொடுக்கப்பட்டார் என்று நான் கொண்டாடணும். ஒரு நியாயாதிபதி எனக்கு கொடுக்கப்பட்டார் என்று கொண்டாடணும். ஆளுகிறவர் எனக்காக கொடுக்கப்பட்டார் என்று கொண்டாடணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி கொண்டாட நீர்களுக்கு உதவி செய்வீராக. தேவக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தொடப்படுவார்களாக. இந்த தேவனை கண்டு கொள்ளுகிற விதமாய் கண்டு கொள்ளுவார்களாக. ஒரு பேபி ஜீசஸை கொண்டாடுகிறவர்களாய் அல்ல, ஒரு சிருஷ்டிகரை கொண்டாடுகிறவர்களாய் மாறட்டும். ஆமென். பாவத்தை மன்னிக்கிறவராய் ஆண்டவரை கொண்டாடுகிறவர்களாய் மாறட்டும். பரிந்து பேசுகிறவரை கொண்டாடுகிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே மணவாளனை கொண்டாடுகிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே நியாயாதிபதியை கொண்டாடுகிறவர்களாய் மாறட்டும். ஆளுகை செய்கிறவர்களை கொண்டாடுகிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் மனக்கண்களை திறக்கட்டும். தேவரீர் ஆளுகை செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.